7ஆம் வகுப்பு பாடம் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற பாடத்தை இப்போ பார்க்கலாம். இதில் வகைப்பாடு ஏன் தேவை அப்படிங்கிறதுல என்ன கேள்வி வருகிறது அப்படின்னா, ஒரு உயிரினத்தை அடையாளம் காண்பதற்கான ஒரு முறையாக இந்த வகைப்பாடு அல்லது வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது கருதப்படுது. அதாவது உயிரினத்தை வகைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் நம்ம உயிரின வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம், அல்லது உயிரியல் வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த முறைக்கு என்ன பேருனா, அதாவது இப்போவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, அந்த காலத்துலேயும் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த பயன்பாட்டு முறைக்கு என்ன பேருனா பகுத்தல் திறவுகோல் அல்லது இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் டைகாட்டமஸ் கீ அப்படின்னு சொல்கிறோம். டைகாட்டமஸ் கீ, இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் அப்படின்னு தமிழில் அவ்வளோ பெருசாக வருது. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இருக்கா இல்லையா அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விலங்கை வந்து நம்ம அடையாளம் இது பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போது அந்த விலங்குக்கு கண் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா இல்லையா, இதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இல்லைன்னு வச்சுக்கோமே. சரி, கண் இல்லை. கால்கள் இருக்கின்றனவா, இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இல்லை. உடல்கள் கண்டங்களாக, அதாவது வரி வரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறதா, ஆம். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அது மண்புழு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வரும். சப்போஸ் கண்டங்களாக பிரிக்கப்படவில்லை, கால்கள் இல்லாத விலங்கு அப்படின்னு சொன்னால் பாம்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அடையாளம் காணலாம். இதுக்கு பேர் தான் என்னது, இந்த இரு பகுதி திறவுகோல் அப்படின்னு பேர். சரியா, இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவியில் கூட ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருந்தாங்க. யார் மனதில் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டுகிட்டே வருவார். கடைசியில் அந்த பர்சனை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் கொடுத்தாங்க. அதே தான் இந்த டைகாட்டமஸ் கீ அப்படிங்கிறதுல இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. இதை வச்சு அரிஸ்டாட்டில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கிரேக்க தத்துவஞானின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக மாவீரன் அலெக்சாண்டருடைய குரு அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் தான். அறிவியலை பொறுத்த வரைக்கும் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு வந்து இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு தான் பயன்பாட்டுக்கே வருது. நாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. எல்லா உயிரினத்தையும் தாவரங்கள் விலங்குகள்னு ரெண்டாக பிரிச்சிட்டார். பிறகு விலங்குகளை இரத்தம் உடைய விலங்குகள், இரத்தம் அற்ற விலங்குகள்னு பிரிக்கிறாரு. கடைசியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை அப்படின்னு பிற்காலத்தில் பிரிக்கிறாங்க. இதில் முதுகெலும்பு உள்ளவையை வெப்பரத்த விலங்கு, குளிரத்த விலங்குன்னு பிரிக்கிறாங்க. முதுகெலும்பு உள்ளவையை வெப்பரத்த விலங்கு, குளிரத்த விலங்குன்னு பிரிக்கிறாங்க. நம்ம வந்து வெப்பரத்த விலங்கு, மனிதன் வெப்பரத்த விலங்கு. முதுகெலும்பு அற்றவையை இணைப்பு கால்கள் உள்ளவை, இணைப்பு கால்கள் அற்றவை அப்படின்னு பிரிக்கிறாங்க. முதுகெலும்பு அற்றவதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இணைப்பு கால்கள் உள்ளவை, அதாவது கரப்பாம்பூச்சி இருக்குது இல்லையா, தேள், கரப்பாம்பூச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கால்கள் வந்து எப்படி இருக்கும், இணைஞ்சு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இணைப்பு கால்கள் உள்ளவை. அடுத்த பிரிவு வந்து கால்கள் அற்றவை, புழு, இது மாதிரியான பாம்பு, இது மாதிரியான விஷயங்கள் வந்து கால்கள் அற்றவை, இப்படி பிரிக்கிறாங்க. இதில் வெப்பரத்த விலங்கு முதல்ல, அதாவது முதுகெலும்பு உள்ள பிரித்த கணக்கில் வெப்பரத்த விலங்கு அடிப்படையில் பாலூட்டிகளும் பரப்பனவும் வெப்பரத்த விலங்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் கொஸ்டின் வருது. வெப்பரத்த விலங்கு, பாலூட்டிகளும் பரப்பனவும், பறவைகளும் பாலூட்டிகளும் வெப்பரத்த விலங்கு. குளிர்த்த விலங்கு மீதி 3 என்னென்னா மீன்கள், ஊர்வன, இருவாழ்விகள். அதாவது நம்மளுடைய விலங்கு வகைப்பாடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல தண்ணியில் இருப்பவைனா மீன்கள், அடுத்தது தவளை, அதாவது இருவாழ்வி, அதாவது தரையில இருக்கும் தண்ணியிலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருவாழ்விகள்னு சொல்கிறோம். நிலத்துக்கு வந்த பிறகு அது ஊர்ந்து போக ஆரம்பிக்குது. அதனால் 3 வகைகள் என்னெல்லாம், மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன அப்படிங்கிறது தண்ணியிலிருந்து தரைக்கு வரக்கூடிய விலங்குகள். தரையிலேயே இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து பாலூட்டிகளும் பரப்பனவும். அப்போது பரப்பனவும் பாலூட்டிகளும் வெப்பரத்த விலங்கு, மீதி 3ம் குளிர்த்த விலங்கு. இதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே மிகச்சிறிய விலங்கு அப்படின்னா பாக்டீரியா தான். உலகிலேயே மிகச்சிறிய விலங்கு அப்படின்னா பாக்டீரியா தான். மிகச்சிறிய தாவரம்னாலும் பாக்டீரியா தான். ஏன்னா தாவரத்துக்கு வந்து அந்த வேறுபாடு கிடையாது. தாவரமா விலங்கா அப்படிங்கிற வேறுபாடு பாக்டீரியாவுக்கு இல்லை. அதே நேரத்தில் மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொன்னால் நீலத்திமிங்கலம்.
இதுக்கப்புறம் வந்த வகைப்பாட்டினுடைய தந்தை என அழைக்கப்படக்கூடிய கரலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் ஒரு படிநிலைகளாக இந்த வகைப்பாட்டியலை பிரித்தார். எத்தனை படிநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 படிநிலைகள். இதில் பெரிய தொகுதி, அதுக்கு உள்ளே அடங்கிய சின்ன தொகுதி, அதுக்கு உள்ளே அடங்கியதுன்னு இப்படி உள்ளே போய் மொத்தம் 7 தொகுதிகளாக அவர் பிரித்து சொல்கிறார். இவைகள்லாம் என்னென்னு அழைக்கப்படுதுன்னா பிரிவுகளின் படிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அதில் மிகப்பெரியது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ தாவர உலகம் அப்படின்னு சொல்லிடுறோம், விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்படி 2ஆக பிரிக்கிறோம். பெரிய விஷயமாக பிரிக்கும்போது அதுக்கு பேர் உலகம். முதலாவது தொகுதி வந்து உலகம் அப்படின்னு சொல்கிறோம். 2வது வந்து தொகுதி, அந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதி தாவர உலகம். அந்த தாவர உலகத்தில் முதுகெலும்பு உள்ளவை அப்படிங்கிறது ஒரு தொகுதி. இதுதான் இது அந்த தொகுதி அப்படிங்கிறது, உலகம் தொகுதி. அதுக்கு அடுத்ததாக வகுப்பு, அதுக்கு அடுத்தது வரிசை, அடுத்தது குடும்பம், அடுத்தது பேரினம், அடுத்தது சிற்றினம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உலக தொகுதியில் வகுப்புகள் வரிசையாக இருந்தால் குடும்பங்கள் பெருமையாக சிறக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இதையே ஞாபகம் வச்சுக்கலாம். உலக தொகுதியில் வகுப்புகள் வரிசையாக இருந்தால் குடும்பங்கள் பெருமையாக சிறக்கும். இதில் முக்கியமானது வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம். வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம், தொகுதி, வகுப்பு, குடும்பம், பேரினம், சிற்றினம். இதில் ரொம்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய படிநிலை உலகம், வகைப்பாட்டினுடைய அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய படிநிலை அப்படிங்கிறது சிற்றினம். இது போதும். அதில் இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விலங்குகளுடைய வகைப்பாடை வந்து எந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவைன்னு 2 தொகுதி பார்க்குறோம். இதில் முதுகெலும்பு அற்றவை தான் உலகத்தில் தோன்றிய முதலாவது உயிரிகள். இந்த முதுகெலும்பு அற்ற உயிரிகளில் முதலாவது பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறோம். சோவா அப்படின்னு சொன்னால் விலங்குகள், ஜூவா அப்படின்னு சொல்வது வந்து விலங்குகள். ப்ரோ அப்படின்னா முற்காலத்திய, அதாவது முதலில் தோன்றிய. அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், புரோட்டோசோவா. அடுத்த அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அமீபா, யூக்ளினா, பாரமீசியம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அமீபா, யூக்ளினா, பாரமீசியம். இது சாதாரணமாக தண்ணியில் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலே இருக்கக்கூடியது. இதனால் பல நோய்கள் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. வைக்கோலோடு சேர்ந்து தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், பாரமீசியம் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். புரோட்டோசோவா முதலாவது வந்து புரோட்டோசோவா. இது ஆர்டராக தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின் வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். பொரிஃபெரா அடுத்தது, PORIFERA. புக்கில் பொரிபெரான்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பொரிஃபெரா. இந்த போர், PORE, போர்னா துளை, ஓட்டை. அப்போ இது வந்து துளை கொண்ட உடலிகள். அந்த உடலில் வந்து துளையாக ஓட்டையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், பொரிஃபெரா அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து ஸ்பாஞ்சில்லா அப்படின்னு இருக்குது. ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, நம்ம சாதாரண ஸ்பாஞ்சுன்னு நம்ம சொல்லக்கூடியது தான். அது கடல் பஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிறது. இது வந்து துளை உடலிகள், இங்கிலீஷில் வந்து பொரிஃபெரா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குழி உடலிகள். குழி, உடலுக்குள்ளே குழி இருக்கிறது. இப்போ நம்ம உடல் பார்த்திங்கன்னா குழியோடு உள்ள உடல். உள்பகுதியில் ஹாலோவா, அதாவது பல விஷயங்களை போட்டு அடைக்கக்கூடிய ஒரு இடப்பகுதி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், குழி உடலிகள்னு சொல்கிறோம். இயற்கை வந்து முதல்ல அதை செலக்ட் பண்ணி பார்க்குது, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு. அதில் முதலாவது தொகுதியாக நம்ம குழி உடலிகள் அல்லது சீலண்டரேட்டா அப்படின்னு சொல்கிறோம். சீலோம் அப்படின்னா குழின்னு அர்த்தம். சீலோம் அப்படின்னா குழி, சீலண்டரேட்டா அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா, கடல் சாமந்தி, ஜெல்லி மீன், பவளம், இது எல்லாமே என்னது, குழி உடலிகளில் வருது. அடுத்த தொகுதி வந்து தட்டையாக இருக்கிறது, பிளாட்டாக இருக்கிறது, பிளாட்டி ஹெல்மிந்தஸ். பிளாட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, பிளாட்டி ஹெல்மிந்தஸ். எடுத்துக்காட்டு வந்து தட்டை புழுக்கள், பொதுவாக கல்லீரல் புழு, இரத்தப்புழு, நாடாப்புழு, இதெல்லாம் வந்து பிளாட்டி ஹெல்மிந்தஸில் வருது. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது வந்து பிளனேரியான்னு ஒன்று சொல்லுவாங்க. பிளனேரியா அப்படின்றது அந்த புழு வந்து பிளாட்டி ஹெல்மிந்தஸ்க்கு உதாரணம். இதை கேள்வியாகவும் கேட்கலாம். அடுத்தது வந்து உருளை புழுக்கள். முதல்ல பார்த்தா தட்டையாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னா உருளையாக இருக்கிற புழுக்கள். அதுக்கு இங்கிலீஷில் வந்து நெமட்டோடு அப்படின்னு பேர். நெமட்டோடு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துக்கிறாங்க, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். அஸ்காரிஸ்
லும்ப்ரிகாய்டஸ், கொக்கி புழுன்னு சொல்லுவாங்க, நம்ம குடற்புழு நீக்கம்னு சொல்கிறோம்ல, அது இதுதான். இந்த அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்டஸ் அப்படிங்கிற இந்த நெமட்டோடு வந்து வயிற்றில் வந்துச்சுன்னா சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படும் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம நார்மலாக இப்போ வெளியே வந்துட்டோம், இந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் விட்டுட்டு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்துட்டோம். அடுத்த தொகுதி வந்து வளை தசை புழுக்கள். வளை தசை புழுக்கள் அல்லது அனலிடா அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனலிடாவுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மண்புழு, நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். அதில் வந்து அந்த அந்த தசைகளோடு இருக்கக்கூடியது, நல்லா வளைந்து செல்றதுனால வரி வரியாக இருப்பதுனால வளை தசை அப்படின்னு சொல்கிறோம், அனலிடா. அடுத்தது வந்து கணுக்காலிகள். கால் வந்து கணுக்கணுவாக இருக்கும், நீங்களே கற்பனையிலே சொல்லிடலாம், ஆர்த்ரோபோடா அப்படின்னு பேர். பொதுவாக எலும்பு டாக்டருக்கெலாம் ஆஸ்டியோன்னு சொல்கிறோம், ஆர்த்தோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆர்த்தோ தான் கணுக்கணுவாக பார்ப்பது, அதான் இந்த ஆர்த்ரோபோடா. போடான்னா கால்னு அர்த்தம். பெட்டு, மொபட் அப்படின்னு சொல்கிறோம், பெடாலஜி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண் சம்மந்தப்பட்டது, மண்ணோடு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம என்ன, கால் தான் மண்ணோட கனெக்ட் ஆகிருக்குது, அதனால் அதுக்கு என்ன பேர், போடுன்னு பேர். சரிங்களா? ஆர்த்ரோபோடானா, ஆர்த்ரோனா கணுவோடு சேர்ந்த கால்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்ரோபோடா. எக்ஸாம்பிள் வந்து நண்டு, இறால், மரவட்டை, பூச்சி, தேள், சிலந்தி, இதெல்லாம் இது கணுக்காலிகளில் வந்துடும். அடுத்தது வந்து சாஃப்ட்டு, மெல் உடலிகள், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய உடல் கொண்டது. அதுக்கு இங்கிலீஷில் அங்கே நம்ம வகைப்பாட்டில் என்ன பேர் சொல்கிறோம்னா மொலஸ்கா அப்படின்னு சொல்கிறோம், மொலஸ்கா. எக்ஸாம்பிள் நத்தை, ஆக்டோபஸ், கணவாய் மீன்கள்னு இருக்குது, இதெல்லாம் எக்ஸாம்பிள் மெல் உடலிகளுக்கு. அடுத்தது வந்து முட்தோலிகள் அல்லது எக்கைனோடெர்மேட்டா. இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு தொகுதி. இது முட்தோலிகள் அப்படின்னா, எக்கைனோ அப்படின்னா முள், எக்கைனோ அப்படின்னா முள், டெர்மா அல்லது டெர்மேட்டா அப்படின்னா தோல், டெர்மா அப்படின்னா தோல், டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, தோல் நோய் நிபுணர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி டெர்ம் அப்படின்னா தோல். அப்போ எக்கனோடெர்மேட்டா சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், நட்சத்திர மீன், அதில் முள்ளாக இருக்கிறத பார்க்குறோம். திருச்செந்தூர்லாம் பார்த்திங்கன்னா கடல் வெள்ளரி அப்படின்னு ஒன்று உண்டு, கடல் குச்சின்லாம் அதில் அவங்க விற்பாங்க, நிறைய சின்ன சின்ன முள்ளாக இருக்கிறது, கடல் அல்லி, நட்சத்திர மீன், இதெல்லாம் எக்ஸாம்பிள் இதுக்கு. இப்போது இதோட ஒரு 9 தொகுதி நமக்கு முடியுது. என்னதெல்லாம்? புரோட்டோசோவா, போரிஃபேரா, சீலண்டரேட்டா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், நெமட்டோடா, அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, முட்தோலிகள் அல்லது எக்னோடெர்மேட்டா. இது வரைக்கும் முதுகெலும்பு அற்றவை. இப்போ நான் உடையவை, முதுகெலும்பு உடையவை. அதில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே ஞாபகம் வச்சுக்கலாம், நீர் வாழ்வன, நீர்நில வாழ்வன, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், 5 தான். அப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நீர் வாழ்வன மீன்கள், அதுக்கு இங்கிலீஷில் க்ரீக்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராசியிலெல்லாம் மீன ராசிக்கு பைசஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்களா, அது அதே தான், ஃபிஷஸ். எக்ஸாம்பிள் அனைத்து மீன்களும். இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தரையிலே இருக்கும் தண்ணியிலே இருக்கக்கூடிய உயிரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்ஃபிபியா. எடுத்துக்காட்டு தவளை, தேரை, சலமாண்டர், சிசிலியன். நல்லா கவனிச்சுக்கோங்க, முதலை வந்து இருவாழ்வி அல்ல, அது தரையில் இருக்குது தண்ணியில் இருக்குது இருந்தால் கூட அதை வந்து ஊர்வனில் தான் வைக்கிறாங்க. ஆமையும் ஊர்வனில் தான் வருது. இங்கே இருவாழ்விக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆம்பிபியன்ஸுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தவளை, தேரை, சலமாண்டர், சிசிலியன் அப்படிங்கிற 4 விஷயம் மட்டும்தான், 4 உயிரிகள் மட்டும்தான். இதில் முதலையும் ஆமையும் ஊர்வனலும் வந்துடும். இது குழப்பத்துக்குரிய கேள்வி, அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க அதில். அடுத்தது ஊர்வனை. ஊர்வனுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக முதலை, பாம்பு, ஆமை, வீட்டுப்பள்ளி, தோட்டத்துப்பள்ளி, இது எல்லாமே இதில் வந்துடும், ரெப்டைல்ஸில் வருது. ஓணான் ரொம்ப முக்கியமானது, ஓணானும் கூட. அடுத்தது பறவைகள். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அவ்வளவுமே குளிர்ரத்த பிராணிகள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குளிர்ரத்த பிராணிகள், அதாவது முதுகெலும்பு உள்ளவையில் மீன்கள், தவளை, ரெப்டைல்ஸ் அப்படிங்கிற பல்லி, ஆமை, முதலை, இதெல்லாம் மேனது குளிர்ரத்த பிராணிகள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தனது உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வெப்பரத்த பிராணிகளான பறவைகளும் பாலூட்டிகளும். பறவைகளுக்கு கிரீக்கில் ஏவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏவ்ஸ் அனைத்து பறவைகளும் ரெக்கை இருக்கிறது எல்லாமே என்னது தான், பறவைகள் தான். இதில் பறக்க தெரியாத பறவை அப்படின்னு சொன்னால் கிவி. பறக்க முடியாத பறவை அல்லது பறக்க தெரியாத பறவை கிவி. மிகப்பெரிய பறவை நெருப்புக்கோழி. மிகப்பெரிய முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நெருப்புக்கோழியின் முட்டை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்து பாலூட்டிகள். கிரீக்கில் மம்மாலியா அப்படின்னு சொல்கிறோம். பாலூட்டிகள்னால் மம்மாலியா அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு மனிதன். ரொம்ப முக்கியமானது மனிதன். கங்காரு, பூனை, புலி, வரிக்குதிரை, பிளாட்டிபஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாத்து அலகு பிளாட்டிபஸ்னு ஒன்று இருக்குது. அது கேட்டாலும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க.